ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்ம சந்திக்கிறோம். தன ஆகர சக்தியை நம்ம உடம்பில் ஆகாவனம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. எல்லோருக்குமே தெரியும், இந்த உலகமே பஞ்சபூதங்களால் இயங்கிகிட்டு இருக்குது, நவகிரகங்களால் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்க்குற போது ஒவ்வொரு பொருளிலும் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத சக்தி, செல்வ செழிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆகர்ஷ சக்தி, தன ஆகர்ஷ சக்தி, ஐஸ்வர்யங்கள் எல்லாமே ஒவ்வொரு பொருளிலும் நிரம்பி வழியுது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அபரிவிதமான ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு பொருள் அது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அது கோமதி சக்கரத்தை பற்றி நம்ம ஒரு நிறைய பதிவுகள், அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய வரப்போகுது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27 நட்சத்திரக்காரர்கள் கோமதி சக்கரத்தை எப்படி பயன்படுத்தலாம், அவங்க அதை எப்படி பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த ஆகர சக்தியை கொடுக்கும், அவங்க தன்னுடைய உடம்பில் எந்தெந்த பகுதியில் இந்த கோமதி சக்கரத்தை வைக்கும்போது அவங்களுக்கு தன ஆகர சக்தி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு உடல் பகுதியில் ஒவ்வொரு இடத்துல வரும். அதை உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வச்சு அதை வழிபாடு பண்ணுங்கள். இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா பல பேர் செஞ்சு கண்டு அதை உணர்ந்து அதில் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. இது பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இன்றைக்கி நம்ம இதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். பலருக்கு தெரிந்திருக்கும், ஆனால் பல பேர் வெளில சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அடுத்தடுத்து அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலையை மேலும் மேலும் நல்ல ஒரு உயர்நிலைக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம இந்த பதிவில் நம்ம கொடுக்குறோம். கோமதி சக்கரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கோமதி சக்கரத்தை யாரெல்லாம் கையில் வச்சுருக்கிறாங்களோ அது மிகப்பெரிய ஒரு தன ஆகர சக்தியை கொடுத்து அவங்களுக்கு செல்வ செழிப்பை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா வளஞ்சுழியாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்கணும். வளஞ்சுழியாக இருக்கக்கூடிய கோமதி சக்கரமாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது சின்ன அளவுலையும் கிடைக்கும், பெரிய அளவுலையும் கிடைக்கும். அது உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் பார்த்து ஒன்று சின்னதும் வாங்கலாம், பெரியதும் வாங்கலாம். அது நல்ல ஒரு தரமான பொருளாக பார்த்து நல்ல ஒரு தரமான இடத்துல பார்த்து அது வாங்கிக்கோங்க. அந்த கோமதி சக்கரத்தை இப்படி வாங்கிக்கிற போது அதை நல்லா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சுத்தி பண்ணிவிடுங்க. அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலம்பி அதை ஒரு சுத்தி பண்ணிவிட்டு அதை ஒரு பூஜாரில் வைங்க. பூஜாரில் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதை தன்னுடைய உடல் பாகத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இது நம்ம யாரும் இதை ஒரு விகாரமாக நினைக்க வேண்டாம். இது எல்லாரும் செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் இது நம்ம இதை ஒரு இந்த பதிவை நம்ம ஒரு விஷயமாக என்னடா இது இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்லக்கூடிய பகுதி சில டைமில் உடம்புடைய மையப்பகுதியாக இருக்கும், தொடைப்பகுதியிலாக இருக்கலாம். அந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொன்று வரும். இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கான விஷயங்களை சொல்லணும் நீங்கள் எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிட்ருக்காங்க. இது இதுவரை வராத பதிவு. அதனால் இது மக்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய பலனை சொல்லுங்கள். இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு இந்த விஷயங்களை செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் அதுக்கான விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமும் நல்லதாக இருக்கும். நான் செஞ்சு பார்க்காமலே இதை யாரும் தவிர்க்க வேண்டாம். செய்து பார்த்து மேக்ஸிமம் இதை ஒரு 90 நாட்கள் செய்யணும். 90 நாட்கள் செய்த ஒரு பட்சத்தில் அந்த சக்தியாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் தொடர்ந்து செய்கிற போது தான் நம்ம அந்த விஷயமாகவே மாற முடியும். நம்மளால் அந்த விஷயமாக மாறி அதனுடைய தன்மை நம்ம உள் இழுத்து அந்த தன ஆகர சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு வாரமோ செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி இது சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு வாரம் என்னால் தொடர்ந்து செய்ய முடியாதவர்கள் இதை தன ஆகர சக்தியை பெறுவதுங்கிறது கொஞ்சம் கடினம். தொடர்ந்து 90 நாட்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தன ஆகர சக்தியை இழுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அதில் இதில் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இதை 90 நாட்கள் இதை செய்யணும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ள இந்த சக்கரத்தை, இந்த கோமதி சக்கரத்தை எந்தெந்த பகுதியில் வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். அதில்
முதலாவதாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நெற்றி பகுதியில் இந்த கோமதி சக்கரத்தை வைக்கணும். அப்படி வைக்கிற பட்சத்தில் அது தன ஆகர்ஷ சக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி, மிருகசிரிஷம், திருவாதுரை இந்த நட்சத்திரக்காரர்கள் முகப்பகுதியில் இந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆகர்ஷ சக்தியை உங்களுக்கு இழுத்து தரும். ரோகிணி, மிருகசீஷம், திருவாதுரை முகப்பகுதியில் வச்சு இதை நீங்கள் வந்து இந்த சக்கரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஜஸ்ட்டு அதை வச்சுருந்து கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் கவனித்தாலே போதுமானது. இந்த வழிபாடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கான ஒரு கோரிக்கையை வைக்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை, உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் வைக்கும்போது அது ஒரு அபரிவிதமான ஒரு தனாகர சக்தி உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். அந்த விஷயந்தான் நம்ம வந்து வழிபாடு முறைன்னு சொல்கிறது. அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இரு தோள் பட்டைகள் இருக்கு இல்லையா, தோள்கள், இந்த இரு தோள்கள் பகுதியில் இந்த கோமதி சக்கரத்தை வச்சு இவங்க ஒரு பிரார்த்தனையோ வழிபாடு செய்கிற போது அவங்களுடைய விஷயங்களை அது வந்து ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம். இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மார்பு பகுதியில் அந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணுகிற போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் இவர்கள்லாம் வந்து தன்னுடைய மார்பு பகுதியில் வச்சு அந்த சக்கரத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய ஒரு ஆகர்ஷ சக்தியை இழுத்து கொடுக்கும். இது வந்து பெண்கள் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நாட்களை தவிர்த்துருங்க. ஒரு 5 நாட்களை மட்டும் இந்த வழிபாடை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வயிற்று பகுதியில் இந்த விஷயத்தை வச்சு பண்ணுங்கள். தன்னுடைய வயிற்று பகுதியில் இந்த கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு பண்ணுகிற போது அவர்களுக்கு தனாகர சக்தியை அது மேலும் மேலும் இழுத்து தரும். அதே போல் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி, விசாகம். இந்த நட்சத்திரக்காரர்கள் புஜங்கள்னு சொல்லக்கூடியது, புஜங்கள் அப்படின்னா கைகள்னு சொல்லுவோம். இந்த கை புஜங்கள் சொல்லக்கூடிய இடங்களில் வந்து இந்த கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு பண்ணுகிற போது அவங்களுக்கு தனாகர சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடலின் மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. உடலின் மையப்பகுதி வந்து தொப்புள்னு சொல்லுவாங்க. அந்த மையப்பகுதியில் வந்து இந்த கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்கிற போது அவர்களுக்கு அபரிவிதமான தனாகர சக்தி இழுத்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டை, மூல நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கைகளில் உள்ளங்கைகளில் வந்து அந்த கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்கிற போது தனக்கு தனாகர்ஷத்தை அபரிவிதமாக இழுத்து தரும். அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூராடம், உத்திராடம். பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் 2 தொடைப்பகுதியில் வைக்கணும். 2 தொடைப்பகுதியில் வைத்து அந்த கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்கிற போது அவர்களுக்கு தேவையான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தனாகர சக்தியை உடம்பில் பரப்ப செய்யும். அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. மொத்தம் இந்த 6 நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கால் பாதங்களில் அவங்க வந்து அந்த கோமதி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்தார்கள்னா அந்த தனாகர சக்தியை இழுத்து உங்களுக்கு நல்லபடியாக இழுத்து கொடுக்கும். இது வந்து தெரியாத சூட்சும பரிகாரம். இது 27 நட்சத்திரக்காரர்களுக்கான தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. அதனால் இது வந்து சில பேர் எப்படிங்க இது வந்து காலில் வைக்கிறது, அது வந்து புனிதமான பொருளாச்சின்னு சொல்லலாம். ஆனால் 27 நட்சத்திரத்துக்குன்னு சொல்லும்போது அவர்களுடைய பாதங்கள், அவர்களுடைய உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறதால எந்தெந்த இடத்துல வச்சா எந்தெந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகுங்கிறத பொறுத்து தான் இதை ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம். அதனால் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் அதுக்கான விவரங்களை தரோம். வாழ்க வளமுடன்.